அது வரவேற்கத்தக்க விஷயம். கன்டென்ட் தான் படத்தை ஓட வைக்கிது, தீர்மானிக்குதுங்கிறது ஆரோக்கியமான விஷயம். அப்படி தான் புது புது ஆட்கள் உள்ள வருவாங்க. புது புது டேலண்ட் வருவாங்க. புது புது கதைகள் கிடைக்கும். ஒரு காலத்தில வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா, தெலுங்கு இங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியன் ஆந்திராவுக்கு போனா அவங்கள வந்து ஒரு ஹாலிவுட் டெக்னீஷியன் மாரி பார்ப்பாங்க. அப்படி இருந்த இண்டஸ்ட்ரியில வந்து இன்னைக்கு தெலுங்குல 1000 கோடி அடிக்கிறாங்க. கர்நாடகாவுல 1000 கோடி படம் போகுதுன்னா, அப்ப இங்க வந்து புரொடியூசர்ஸ் கையில இருந்த சினிமா இன்னைக்கு நடிகர்கள் கையில போயிருச்சு. இப்ப அதான் ஒரு சிக்கல். இப்ப இங்க என்ன புரொடியூசர்ஸ் அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில ஒரு பெரிய ஹீரோ கிடைச்சிட்டாருன்னா, அவருக்கு ஒரு கதையை இலாக்காவுல கதை பண்ணுவாங்க. இல்லாட்டி ஒரு கதையாசிரியர்ட்ட கதை வாங்குவாங்க. இல்லாட்டி டைரக்டர்ட்ட கதை கேட்பாங்க. ஒரு 2, 3 தரப்புல கதையை கேட்டு, கதையை ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் போவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ தான் டைரக்டர குடுக்குறாரு. நான் டேட் தரேன், இந்த டைரக்டர வச்சு படம் பண்ணுங்க. அப்ப அந்த டைரக்டருக்கு அந்த ஹீரோவுக்கு ஃபேவரா இருக்கணும் ஒரு அந்த 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 ஹீரோவுக்கு வந்து ஒரு எல்லாம் ஒரு சொகுசா வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்ற டேட்லாம் லொகேஷன், அவங்க சொல்ற டேட்ல தான் வந்து ஷூட்டிங்கு, அப்படி அவங்க சொல்ற ஆட்கள் தான் டெக்னீஷியன்னு சினிமா வந்து இன்னைக்கு நடிகர்கள் கையில் போனதுனால, அது என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட்டா நமக்கு வரமாட்டேங்குது.